இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? இந்த மாண்டி ஷோன்னு ஒரு சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். வேதாளமோட பெங்காலி ரீமேக் ரோஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ இவரா? எதுலயே இவரை பார்த்த மாதிரி அதான் இவர் ஏதாவது எம்டி அண்ட் இது போட்டுருக்கோம். ஒரு சீன்லாம் பார்த்துருப்போம், வேற எதுவும் ஃபுல்லா பார்த்தது. ஏகே ஃபேமிலில டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கொடூரமா பார்க்கறாராப்பா. ஐயே, தலை பண்ணும்போது வேற. ஹலோ டியர் மார்டிஸ், நம்ம தமிழ்ல ஏகே நடிச்சு ரிலீஸ் ஆன படம் வேதாளம். இந்த பெங்காலி காரனுங்க அவனுக்கு ஊர்ல சுல்தான் அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணி சோனியை முடிச்சு அனுப்பியிருக்கானுங்க. சும்மா சொல்லக்கூடாது மக்களே, செமையான சரியான சம்பவம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வீடியோக்குள்ள போமா? நல்ல கொஸ்டின். இந்த பெங்காலி வேதாள ரீமேக்ல பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்த மாதிரி பில்டப் பண்றாங்க டைட்டில் கார்டுல. அழகா இருக்கு ஓப்பனிங் எல்லாம். ஏண்டா இந்த 90s அனிமேஷன் டைட்டில் கார்ட போடுறதுக்கு இவ்ளோ பில்டப்பா? டைட்டில் அவன இப்பதான் டெவலப் ஆயிருக்காங்க. படம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இனிமே நடக்க போற சம்பவத்துக்கு அஜித் ஃபேன்ஸ் நான் பொறுப்பு இல்ல. ஜோடி முடிச்சு தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய சில ஆபீசர்ஸ் வில்லனை எப்படிலாம் பிடிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இங்க பெங்காலி வெர்ஷன் வேதாளத்துல பாத்தீங்கன்னா உள்ளூர் கைடு ஒரு மணி நேரமா பேசிட்டு இருப்பான். ஆனா இவனுங்களும் நாங்க ஒரு இன்டர்நேஷனல் டீம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு டூரிஸ்ட் கைட பிடிச்சிட்டு இருக்காங்க. மங்கோலியால இருந்து ஃபுல்லா பாக்கெட் பாக்கெட்டா இருக்கு. இந்தியன் ஒரு 2 பேரு, நேபாளி ஒருத்தன், இது மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கைட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம எந்தெந்த ஏரியாவெல்லாம் டூரிஸ்ட சுத்தி பார்க்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க போல. டெரரிஸ்ட பிடிக்க இல்லையா? டெரரிஸ்ட பிடிக்க போறாங்களா? யார் இவிகளா? என்னடா நீ விவசாய கட்டறவா பேசிக்கிட்டு ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நம்ம தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல பாத்தீங்கன்னா நம்ம யாரை பத்தி பேசுறோம், யாருக்கான ஸ்கெட்ச் இது அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக 3 வில்லன்களுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்னு காமிப்பாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வாயாலே வில்லன் பேர் சொல்லிட்டு இருக்கான். ஓ அந்த டேப் கூட வாங்குறதுக்கு வக்கலையா? இதெல்லாம் யாரா கேட்டா யாரா நீ? இவன் யாரை பத்தி பேசுறான், எதுக்காக இப்படி உளறிட்டு இருக்கான், யார் இவன் அப்படின்னு ஒரு கன்றாவையுமே தெரிய மாட்டேங்குது. இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். என்னடே அப்ப எதுக்கு தாண்டா அந்த சீன் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? யார பத்தி பேசுற ஒரு இன்ட்ரோ இல்ல, யார் அவங்கன்னு ஆடியன்ஸ்க்கு ஒண்ணும் தெரியல. நீங்கலாம் ஒரு ஆபீசர்ஸ், நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்டவனே. அதுக்கு நம்ம தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட வச்சு எந்த இடத்துல டார்கெட் இருக்கா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருப்பானு. ஆனா இந்த பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் வரைஞ்ச 3 ஈஜி டிராயிங் எடுத்துட்டு வந்து லோக்கல் கைட்ஸ் எல்லாம் கும்பலா பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா பெங்காலி டூரிஸ்ட் கைட்ஸ் ஒரு லோக்கல் பிரிண்ட் மேப் கூட அவங்களுக்கு கிடைக்கல. இப்படி யார பத்தி பேசுறோம், எதுக்காக பேசுறோம், என்னத்துக்கு பேசுறோம் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாமலே ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த இரவுக்கு எதுக்குறா இந்த சீன் எடுத்து வைக்கணும்? யாரா நீங்க எல்லாம்? உங்களுக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? சமையான இன்ட்ரோ தான்ப்பா, அதான் பாருங்க. ஆனா இன்டர்நேஷனல் வில்லன் ஒருத்தர் காமிக்கிறாங்க. அப்ப ஆளு கரைய வச்சு பாக்க பரவாயில்ல. இந்த பான் பராக்கு, குட்கா, பான் மசாலா ஹீரோவே இந்த லட்சத்துல தான் இருப்பான். அது இல்ல பரவாயில்ல. இந்த பெங்காலி ஆமா இவன் வில்லனாடா? எஸ் சார். உனக்கு என்ன தமிழ்ல எப்படி மொட்ட ராஜேந்தர் அண்ட் கேங் இருப்பாங்களோ அதே மாதிரி பெங்காலில அண்ட் கேங் கொட்ட ராஜேந்தர். டார்கெட் மிஸ் ஆக கூடாது. அஜித் ஃபேன்ஸ் கல்லையும் கடப்பாரையும் வச்சு ரெடியா இருக்க. பெங்காலி அஜித்தை பார்க்க போறோம்.
எத்தனையோ ரீமேக் படங்களை பார்த்திருக்கேன்டா. ஒண்ணு தமிழ்ல என்ன இன்ட்ரோ மியூசிக் போட்டாங்களோ அத அப்படியே ரீமேக்ல போடுறது. ரெண்டாவது நம்மளே ஒரு இன்ட்ரோ தீமை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்றது. ஆனா சம்பந்தமே இல்லாம என்ற விஐபி தீம் மியூசிக் எடுத்து இன்ட்ரோ மியூசிக் அப்படியா? உண்மைதானா? நான் இவரே போட்டுருக்காங்க. வேற லெவல்ல போட்டுருக்கீங்களே. சூப்பர்ல. இவங்க தான் நம்ம லட்சுமி. அத எங்க பார்க்க போறாங்க? லக்ஷ்மி மேனன். நம்ம தமிழ் வெர்ஷன்ல மொட்டை ராஜேந்தருக்கு பாத்தீங்கன்னா பூமி என்ன சுத்துதே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்னு போட்டிருப்பாரு காமெடியா. பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. பூமி என்ன சுத்துதே. அதே மாதிரி நம்ம பெங்காலி கொட்டை ராஜேந்தருக்கு அதே பூமி என்ன சுத்துதே சாங்க ரீக்ரியேட் பண்ணி போட்டிருப்பாருங்க. அப்புறம் ஏன்டா ஹீரோக்கு இன்ட்ரோ மியூசிக் மட்டும் விஐபி மியூசிக் போட்டீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வேதாள படத்துல என்ன பிஜிஎம் வரும்? என்ன ஓபனிங் சாங்கான விநாயகரை பத்தி பாடுற மாதிரி ஒரு சாங் வச்சிருப்பாங்க. கரெக்ட். அந்த சாங்கோட தீம் தான் ஏகே அஜித்துக்கு இன்ட்ரோவா போட்டிருப்பாங்க. ஓகே. பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஈத் முபாரக் சாங். உங்க ஊர் ஆடியன்ஸ் விநாயகருக்கு சாங் வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? தப்பா பேசாதீங்க ப்ரோ. படம் பேரு சுல்தான். அப்ப ஈத் முபாரக் சாங் வைக்கணும். அதுதான சட்டப்படி சரி. சட்டமோ என்ன கொட்டமோ போங்கடே. நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாசம் பண்ணி தொலையட்டுமே விடுங்க. நாசமா போயிருவீங்கடா. டியர் மாடிஸ், அடுத்து நம்ம பெங்காலி சுத்தியாசனோட என்ட்ரி. பெங்காலி சுத்தியாசன். ஹீரோயினுக்கு கூட சொந்தமா பிஜிஎம் போட மாட்டீங்களா? எல்லாம் யூடியூப்ல இருந்தா சொல்றீங்க. அது சரி, நீங்க வேளாள படத்துக்கு விஐபி மியூசிக் போட்டு வச்சீங்களாச்சே. பெங்காலி அஜித்துக்கே பேக்குஃப் மாதிரி இன்ட்ரோ மியூசிக் சுட்டு வச்சிருக்கீங்க. ஹீரோயினுக்குலாம் பிஜிஎம் எதிர்பார்க்க முடியுமா? பரவாயில்ல, ஹீரோயின் அழகா இருக்கு. எப்பலாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அது டிங்கு 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 தலாட்டணும். ஓகே? Once more. ஏண்டா நாங்க எங்க ஊர் ஏகேவை உங்க ஊருக்கு கூட்டியாந்து கேப் டிரைவரா நடிக்க வச்சோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க உங்க ஊர்ல இருந்து ஆளை இறக்கி வேதாள ரீமேக்னு பழி வாங்குறீங்களே. நியாயமா இல்லையாடா? இனிமே உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பெங்காலிக்கு ஒரு கும்பிடுறா. இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது இவனோட அண்ணனுங்க. கொல்கத்தால இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் லோக்கல் கேப் டிரைவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தொடர்ந்து பொண்ணுங்க காணா போயிட்டே இருக்காங்க. அதனால இவங்கள யாரையாச்சும் நீங்க பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நீங்க செய்யற உதவிக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கும். நம்ம ஏகே தான் ரொம்ப நல்லவராச்சே. கொல்கத்தா ரவுடிய போட்டு கொடுக்க எஸ் வில்லனுங்க ஏகேவை கடத்தி காருக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போயிருவாங்க அவங்க ஏரியாக்கு. அப்போ ஒரு ஏகே மாசான ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாரு. அந்த ஆக்டிங்க நான் இப்போ என் ஸ்டைல்ல பண்றேன் பாருன்னு இவன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. பாக்குறோம். இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ரீல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணி. இவருன்னா இப்படின்ற அவருக்கு என்ன வருமோ அதான் ஏன் பண்ணுவாரு. இவருக்கும் வருமா? அப்படி காப்பி. ரீமேக்னா அப்படிதான் எங்க பிடிப்பாங்க. அது ஒழுங்கா பண்ண மாட்டாங்க அடிக்கடி. அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறது. நம்ம அப்படி பார்த்துட்டு இது நம்மளால ஏற்றுக்க முடியும். ஆமா இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. நம்ம ஏகே ஃபர்ஸ்ட் வில்லனை போட்டு தள்ளிட்ட பிறகு அவனுடைய அண்ணன் அபிநய் ஒருத்தன் வரதா காமிப்பாங்க. அந்த அபிநய் கேரக்டரை ஸ்டைலிஷான ஒரு வில்லனா காமிச்சிருப்பானுங்க. ஆனா அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம உள்ளூர்ல புள்ளைங்கோன்னு சொல்லிட்டு சில கும்பல் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா? இந்த கலர் கோழி குஞ்சு மாதிரி மண்டையெல்லாம் செம்மட்ட மண்டை ஒருத்தனை காமிக்கிறானுங்க. இப்ப பாரு நான் அவனுக்கு நல்ல கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் போட்டு விடுறா பாரு அப்படின்னு சொல்லி அப்படி காட்டுறாங்க. கொடூரமான நீங்கெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன்.
இது என்னது? பாத்துக்கா இவனுக்கு ஏன்டா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டுருக்கீங்க? சரி சரி சரி, ஓஹோ. இது ஒரு ஹலாலான சுல்தான் படம். பேரத்துக்கு இந்த மாதிரி தான் போல. ஏன்டா டேய், Okay. அவனுக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது, இப்படி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு. ஆனா அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா. ஸ்லோ 1 2 3 ஐயோ டீ தான் பயங்கரம். பாவம். மூக்கு பயங்கரமா இருக்குடா. பைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்னடா சவுண்ட் இது? எரும மாடு குட்டி போடுற மாதிரி. மூக்கு என்னடி ஏதாவது பேசுற? ஏன்டா டேய், என்னடா ரியாக்ஷன் இதெல்லாம்? என்னடா ஓ, வெறியில இருக்காராம். ரீமேக் சொல்லி வெறியா வேற பண்றாரு. படத்தெல்லாம் ஸ்பூப் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. கோப்பன் தாம்பரம் பரணில தலைமுழுக கருமண்டா. அடுத்து நம்ம பெங்காலி ஏகே ரெண்டாவது வில்லனையும் போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளிட்டு அப்பதான் அவர் ஒரு உண்மையை ஸ்ருதிஹாசன்ட்ட சொல்லுவாரு. பெங்காலி லட்சுமி மேனன் அவருடைய தங்கச்சியே இல்ல. அங்கதான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் என்ன ஃபன்னு? இதுதான்டா இருக்கு ரியல் ஃபன். ஃபிளாஷ்பேக்கா? ஆஹா ஏகே ஃபேன்ஸ். ரொம்ப நன்றி. பிளாஷ்பேக்ல நம்ம ஏகே எப்படி இங்க ஒரு பெரிய ரவுடியோ அதே மாதிரி பெங்காலில அவன் பெரிய ரவுடியா இல்ல பைத்தியம். ஓ, அதே கெட்டப்பா. ஐயா நான் வீடியோ அந்த சிரிப்பு மட்டும் மாறல. விட்டுருங்க ஐயா. ஐயா எப்படியா? அது அப்படிதான் வரும். கர்மத்தெல்லாம் பார்க்க அப்படி இல்லையே. ஹேர் கட் மட்டும் லைட்டா பண்ணிருக்காரு போல இருக்கு. கொண்டுட்டு இருக்கீங்க. யாரா நீ? எங்கேந்திரா புடிச்சிட்டு வந்தாங்க உன்ன? ரவுடி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா கஜினி படம் சஞ்சய் ராமசாமி மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. எங்கேந்தியா புடிச்சிங்க இவன? ஓ, அதே காஸ்டியூமா? அதே செய்ய எல்லாம் அது. இருப்பானோ? ட்ரெஸ் கூட மாத்தலையா? அதுக்கு சொல்றேன். இதெல்லாம் காப்பி அடிக்கீங்க. ஓகே குட் பேட் அக்லி எப்படி காப்பி அடிப்பீங்க? அதே அடிப்பாங்க. இந்த மனுஷன் எப்படி துப்பாக்கியும் இவர் தான் அடிச்சாரு. இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். பிளாஷ்பேக்ல வில்லன் கேங் ஒரு பெண்களை கடத்தி பிசினஸ் பண்ற ஒரு கும்பலுங்க. அத நம்ம லட்சுமி மேனன் எக்ஸ்போஸ் பண்ண லட்சுமி மேனனோட குடும்பத்தை வில்லனோட கேங் போட்டு தள்ளிடுது. இதனால ரொம்ப அப்செட் ஆன நம்ம பெங்காலி ஏகே லட்சுமி மேனனை தங்கச்சியை ஏத்துக்கிறாரு. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா நம்ம பெங்காலி லட்சுமி மேனனுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. வில்லனுங்க போட்டு பொளந்த போல அப்படி அம்புட்டுதான் பிளாஷ்பேக். இப்ப பிரசன்ட்க்கு வருவோம். நம்ம ஏகேவோட இதேதானே தமிழ்லயே இருக்கும். நம்ம வில்லன் ஆளுங்க புடிச்சு வச்சிருவாங்க. புடிச்சு வச்சிட்டு ஏகே நீங்க வா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இது இருப்பாங்க. சரியான சீன். ஏகே வந்து மாசா அவரோட தங்கச்சியை கூட்டு போவாரு. அந்த சீனை இவனுங்க எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். டேய் இவன் என்ன பைத்தியமா? இவன் மண்டையில எதுவும் பிரச்சனையா? ஏன்டா இப்படி எல்லாம் கொல்றீங்க? அவங்க ஊர்ல அது அவர்தான் பெரிய ஹீரோ. அஜித் மாதிரி கொஞ்சம் கலரா இருந்தா அவன் ஏகே ஆயிடுவானடா. ஏன்டா இப்படி கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா பெங்காலி பேக்கூப்ஸ். கொடுமை சரவணது. ஐயையையே சும்மா சும்மா அது கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். அது ஒன்னு ரெண்டு சீன் இல்ல. ஆனா ஃபுல்லாவே இந்த ஆளு வேதாளம் கேரக்டரை பைத்தியக்கார கேரக்டர் நினைச்சு பைத்தியமா தான் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். சார் நமக்கு மார்பேனா சார். சார் ப்ளீஸ் நமக்கு மார்பேனா சார். இது இங்கே பண்ணாங்க, தெலுங்குலயும் ரீமேக் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் இந்த சீன்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி பண்ணலன்னு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க வாணியில இருக்கு. அது இன்னும் கேவலமா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த வேதாளம் படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வேண்டாத வேலைனா சொல்லலாம். செவனேன்னு வெட்டியா இல்லாம ரீமேக்குங்கிற பேர்ல தமிழ் டான்ஸை வெறியேத்தி ஒரு வழி பண்ணிட்டீங்கடா. ஏகே ஃபேன்ஸ் இன்னும் உசுரோட தான் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. முக்கியமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ பல பேருக்கு ரீச் ஆகும். அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. இப்பதான் யாரோ கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அப்பதான் தெரியும் அந்த சேனலுக்கு. வேற ஏதோ கேட்டிருந்தாங்க, காஞ்சனா இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா,
அது அடுத்த வாட்டி பெருசா பண்றோம். ஆமா இருந்தது அடுத்த வாட்டி. ஆமா நல்லா இருந்துச்சு. இது 1, 2 ஒரு சீன் தான் பார்த்தோம். அந்த சிரிக்கிற சீன் மட்டும் தான் ஆமா, பார்த்தோம். ஆமா. இது எப்படி என்ன இடம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த இது மைக்ல சொல்லுவார்ல 1 2 3 அதான் பயங்கரமா இருந்துச்சு. பூ. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்